ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஏசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 109வது அதிகாரம் 17வது வசனம். சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். ஆமென். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை நாம் விரும்பாமல் போனால் அது நமக்கு தூரமாக விலகி போகுமா? இன்றைக்கு அநேகர் இப்படி சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க. ஏசப்பா ஆசீர்வதித்தா ஆசீர்வதிக்கட்டும், அவர் என்னைக்கு ஆசீர்வதிக்கிறாரோ ஆசீர்வதிக்கட்டும், நான்லாம் ஒன்றும் கேட்கவே மாட்டேன். சிலர் ஆசீர்வதியும் ஜெபிப்பாங்க, சிலர் அதிகமாக ஜெபிப்பாங்க ஆசீர்வதிங்க, சிலர் ஜெபிக்கவே மாட்டாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் பார்த்தா சில ஊழியக்காரங்கள்லாம் இந்த ஆசீர்வாதம்ங்கிறதான வார்த்தையே வாயில் சொல்லவே மாட்டாங்க. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் என்ன சொல்லி பாருங்க, ஆசீர்வாதத்தை நாம் விரும்பணுமா? நாம் விரும்பினாதான் அது நமக்கு கிடைக்குமா? அது நம்ம விரும்பாமல் போனால் அது நமக்கு தூரமாய் போகணும். அப்போ நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆசீர்வாதத்தை விரும்பணும். ஏசப்பா என்ன ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் சபையை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் என்னை ஆசீர்வதி என்று சொல்லி நாம் விரும்பினா அது நமக்கு கிடைக்குமா? அது சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும், சாபத்தை விரும்பினா அது வரும். ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் நம்ம விரும்பாததுனாலே அது தூரமாக போயிடும் நம்ம விட்டு. நம்ம அப்போ ஆசீர்வாதத்தை விரும்பினாதான் நமக்கு கிடைக்கும். இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக ஒருவரை பார்க்கலான்னா, எபிரேயர் 12வது அதிகாரம் 16, 17 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டனாக இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். அந்த ஏசா என்ன பண்ணானா, அந்த சேஷ்ட புத்திர பாகம்ங்கிற அந்த மூத்த பிள்ளைகளுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் அதெல்லாம் என்ன செஞ்சான், அதை ஒரு பொருட்டாவே நினைக்கல. அந்த ஆசீர்வாதத்தை அவன் விரும்பவே இல்லை. ஒருவேளை போஜனத்துக்காக அதை என்ன செய்தான், வேண்டாம் என்று சொல்லி அதை விற்று போட்டான். விற்று போட்டதுனால அந்த ஆசீர்வாதத்தை அவன் விரும்பாததுனால அது அவனுக்கு என்ன செஞ்சுதான், தூரமாக போச்சு. ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள விரும்பியும் அது அவனுக்கு கிடைக்காமல் போயிடுச்சு. பிற்பாடு அவன் யோசிக்கிறான், இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு கொள்ளணும்னு பிற்பாடு யோசிக்கிறான். அந்த ஸ்தானத்தில் அவனால் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டதுனால பிற்பாடு அவன் யோசித்தும் கண்ணீர் விட்டும் கவலைப்பட்டும் தேடியும், கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் ஒரு மாற்றத்திலையும் காண முடியல. அந்த இழந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த இழந்த சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் அவன் பிற்பாடு விரும்புகிறான். ஆசீர்வாதம் கிடைக்கிற நேரத்தில் அது தனக்கு இருக்கிற நேரத்தில் அதை விரும்பாம, அது எனக்கு வேண்டாம், அது எனக்கு இப்போ பசி தான், எனக்கு இப்போ வயிறு நிறையணும்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சால் விற்று போட்டான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். யோசேப்பு கூழ் காய்ச்சிட்டு இருக்கும்போது இவன் பசியோடு வரும்போது அவன் கேட்குறான், அந்த நேரத்தில் உன் சேஷ்டபுத்திர பாகத்தை தந்தா நான் உனக்கு கூழை தருவேன்னு சொல்லி, உடனே என்ன செய்யறாத, போ நீனே வச்சுக்கோ, எனக்கு இப்போ சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தை அந்த நேரத்தில் அவன் விரும்பாததுனால அவன் அதை இழந்து போனான். பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக்கொள்ள விரும்பியும் அது அவனுக்கு தூரமாய் போயிட்டு அதை அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். ஆகவே இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையின்படி நாம் ஆசீர்வாதத்தை விரும்பணும். விரும்பல்னா அது தூரமாக போகணும். இன்றைக்கி நிறைய பேர் இப்படி சொல்லி நான் கேட்டிருக்கேன், ஏசப்பா எப்போ தராரோ தரட்டும், முயற்சியே பண்ண மாட்டாங்க. ஒரு நல்ல பணம் சம்பளத்தில் வாங்கும்போதே அதை சேர்த்து வச்சு ஒரு இடம் வாங்குவாங்கன்னா, இல்லை கர்த்தராக அந்த முழு தொகையும் தருவார் பாருங்க, அப்போ வாங்குவாங்க. இல்லை, அப்படி இல்லை. ஆசீர்வாதத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுதந்திரித்து கொள்ளும்படி நாம் பிரயாசப்படணும். ஆசீர்வாதத்தை நாம் விரும்பணும். விரும்பலைன்னா அது நமக்கு தூரம் போகும். அப்போ விரும்பி என்ன செய்யணும், ஸ்தோத்தரிக்கணும். ஏசப்பா நீர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் தாங்க என்று சொல்லி நாம் ஸ்தோத்தரிக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி கிடைக்கிற நாளில் அதை உதாசீனப்படுத்தி அந்த ஏசாவை போல இருப்போம் என்றால் பிற்காலத்தில் நாம் அழுது புலம்புனாலும் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடினாலும் ஒரு மாறுதலையும் நாம் காணாமல் போகும். ஆகவே எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஏசப்பா இந்த நாளில் சாபத்தை விரும்பினா உனக்கு சாபம் வரும்னு சொல்லியிருக்கீங்க, ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது தூரமாக போகும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர். ஆதியாகமத்தில் நான் பார்த்தோம், மனுஷனை படைத்து ஆசீர்வதித்தார், முதலாவதனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இயேசுவே இந்த வேலையில் அப்பா ஜெபிக்கிற என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. அப்பா இந்த நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் விரும்புகிறேன். இந்த நாளில்
சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் அப்பா. நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் இசுவே. அப்படி என்று சொல்லி என்னோடு கூட ஸ்தோத்தரித்து இந்த ஆசீர்வாதத்தை விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பன்மடங்கு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுங்கப்பா. இசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை விரும்பி அதை பெற்றுக்கொள்ள, ஸ்தோத்தரித்து அதை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.